எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட சிஎக்ஸோட ஒரு அறிமுகம் கிடைச்சது. அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட எந்த சிஸ்டமும் இல்லை, எனக்கு நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எல்லாரையுமே எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் அவரோட ஒரு சின்ன டின்னர் மீட்டுக்கு போயிருந்தேன். கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கால் பண்ணார் பேனிக்கோட. பாரதி, என்னோட ரிலேஷன்ஷிப் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அதனால் என்னோட ஹாஃப் ஆஃப் த பைப்லைன் ஒரே நைட்டில் டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னாரு. இதுதாங்க மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம். உங்கள் பிஸ்னஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணி ஒரு $1 மில்லியன் கம்பெனியாவோ ஒரு பிரேக் ஈவன் கம்பெனியாவோ கொண்டுட்டு வரும்போது நீங்கள் ப்ளே பண்ண பிலீஃப், நீங்கள் ப்ளே பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படியே கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறத லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. என்ன மோஸ்ட் நம்ம பண்ணிடுறோம்னா, இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் சென்டென்ஸ் ஒன்று இருக்கு, ஐ நோ அ காய் அப்படிங்கிறது. எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம எல்லா இந்தியன் பிஸ்னஸஸ்லையும் நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரிலேஷன்ஷிப். நீங்கள் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ இல்லைனா ஒரு சில ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் கான்ட்ராக்ட் வேல்யூ ஃப்ரம் சிங்கிள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ன் ஓவரை 10 to 15% கான்ட்ரிபியூட் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்க ஒரு 10 crore டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட ஹார்ட்லி பொட்டென்ஷியலாக ஒரு 5 to 6 கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு கஸ்டமரும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 crore கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பெரிய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க பெரிய சிஸ்டமையோ டாக்குமெண்டட் ப்ராசஸையோ இல்லைனா ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இருக்கிற டீம் கூடயோ அவங்க கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கனெக்ட் ஆக மாட்டாங்க. எனக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒருத்தரை கனெக்ட் பண்ணிடுவாங்க, அவர் கூட மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அவர் என்ன ப்ரொமோஷன் ஆகி போயிருக்காரு, இல்லை அவர் அந்த கம்பெனி லாங் ரன் ஸ்டே பண்ணுவாரா மாட்டாரா, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவரோட இவங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ இருக்குது, அவர் நல்ல பர்சனாக இருக்கார் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவரோட நல்ல ஜெல் ஆகிடுவாங்க, நல்ல க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஃபார்ம் ஆகிடுவாங்க. பட் ஓவர் அ பீரியட் அந்த 1% or 2% or 3% யார் கூட இவங்க நல்ல ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாங்களோ அவங்க ஒருவேளை வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனாலோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாலோ இவங்களோட பிஸ்னஸ் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும். இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் ரிலேஷன்ஷிப்ஸை மட்டுமே நம்பி இருந்து தோத்து போனவங்க இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் எஸ் டெஃபினட்டாக ஒரு ஜென்யூன் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான், பட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஃபெயிலியர். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஒரு 100 crore கம்பெனியாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிப்படையில் கிரியேட் பண்ண வேண்டியது ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி சிஸ்டம்ஸ். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னு. நான் சொல்ல வர சிஸ்டமோ ப்ராசஸோ ஒரு ரிப்பீட்டடான டாஸ்க்கை பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட கிளைண்ட், சப்ளையர் ஆர் பார்ட்னர் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை மட்டும் ஒரு கம்பெனிக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 3 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப்ஸாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சேவிச் ஒருத்தர் அந்த கம்பெனியில் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருந்து அவர் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாலோ வேறு ஒரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட அதர் 2 பீப்புளை வச்சு நீங்கள் திரும்பவும் அங்கே ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட முடியும். ஒருவேளை அந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு, அடுத்து வரக்கூடியவர் உங்களை பற்றி நல்லா தெரியாதவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஃபீட்பேக் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பர்சன் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேறு இடத்துக்கு மூவ் ஆகிட்டாருன்னா உங்கள் பிஸ்னஸ்ஸே மூவ் ஆகிடும், உங்களுக்கு கிடைக்காம வேறு ஒரு வெண்டாருக்கு போயிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்தியன் பிஸ்னஸஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஒரு 100 crore கம்பெனியாக உங்களை எலிவேட் பண்ணிக்கணும்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் ரிட்டையர் ஆச்சுன்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பேக்கப் பிளான் இருக்கணும். அந்த ப்ராப்பரான பிளான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பீப்புளோடையும் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த பெயின் பாயிண்ட் ரீசெண்ட் டேஸில் நான் எடுத்த சர்வே மூலியமாக எனக்கு தெரிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கம்பெனிஸ் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் ஆர்கனைசேஷன் மேக்கிங் பிலோ 10 crore அவங்களோட ஆவரேஜ் கான்ட்ராக்ட் வேல்யூ எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த பிஸ்னஸஸ்க்கெல்லாம் 10 to 15% சிங்கிள் கஸ்டமர் கிட்டேருந்து பேமெண்ட் வருதோ ஆர் சிங்கிள் கஸ்டமர்கிட்டருந்து ரெவென்யூ வருதோ அவங்க எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் தேர் ஃபேஸிங் திஸ் சேலஞ்ச். ஸோ டு ஓவர் கம் திஸ், ட்ரை டு பில்ட் செகண்ட் லெவல் லீடர்ஸ் as well as create a kind of document and ஒவ்வொரு டெலிவரபிளையுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைங்க.
ஸோ தட் புதுசாக ஒரு லெக் உருவானாலோ புதுசாக ஒரு ரிசோர்ஸ் பர்சன் உங்களை கனெக்ட் பண்ணி புது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் உங்களோட இந்த எல்லா ரிலேஷன்ஷிப் வித் கம்பெனி டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மூலியமாக உங்களால் கான்ஃபிடென்ஸை ரீகெயின் பண்ண முடியும். they may able to consider you as their vendor. I hope இந்த particular episode definitely உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். So stay tuned with this series 100 crore leader from Elevate with Bharati Raja Thangapalam. Thank you.